வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, காலையில் மார்னிங் டைமில் நீங்கள் வந்து பரபரன்னு காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டுருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு டைமும் கம்மியாக இருக்கும். நின்று நிதானமாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம், டேஸ்ட் பார்த்து பண்ணலாம். அந்த மாதிரி எதுக்குமே டைம் இருக்காது. ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது, 20 நிமிஷம் தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஈஸியாக ஒரு டிஷ் நான் சொல்லித்தரேன். இது வந்து நீங்கள் 2 வேளைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது காலையில் ஒன்று பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா, நைட்டு வந்து அதை தோசைக்கு வந்து கறி தோசைலாம் போடுவாங்கள்ல, அதை மாதிரி லேயர்ட் தோசை பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை ஒரு பன்னு வாங்கிட்டு அதில் வந்து லேயர் பண்ணிட்டோ, இல்லை ப்ரெட்டு வாங்கிட்டு ஒரு லேயர் பண்ணிட்டோ சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆல் டைம் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு டிஷ் நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து செய்கிறது வந்து சின்ன குழந்தைங்க கூட செஞ்சுருவாங்க. அவ்வளோ சிம்பிளான ரெசிபி. பட் டேஸ்ட்டு வந்து அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதை வந்து இந்த ஒன்று மட்டும் நம்ம செய்ய போகிறதில்ல. இதுவும் பேலன்ஸ்டு ஃபுட்டாக தான் இருக்க போகுது இது. ஆனாலும் இதில் வந்து நான் இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு இதில் சொல்லித்தர போகிறேன்னா, வேறு என்னெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், இதே ரெசிபிக்கு வேறு என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம், அந்த அளவுக்கு இது ஒன்று. ஸோ நான் சொல்லித்தர போகிறது, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறது ஒரே ஒரு ரெசிபி. ஆனால் இது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஹெல்ப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். அதே நேரத்தில் இதிலேருந்து உங்களுக்கு இன்னும் 3-4 ரெசிபி நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஆல் இன் ஆல் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் தான் ஆல் இன் ஆல் அழகுராணி. ஓகேயா? இப்போ நம்ம அடுத்து இந்த டிஷ்க்கு என்னென்ன வேணுன்றதை நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன், அது பார்க்கலாம். இதுக்கு வந்து மொச்சை காய் இருக்கு இல்லையா, அது நான் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னா, க்ரீன் பீஸ் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு எப்படி நம்ம உரித்து எடுத்துகிட்டு உள்ள க்ரீன் பீஸ் மட்டும் எடுக்கிறோம், பட்டாணி மட்டும் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து மொச்சக்காய் வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம உரிச்சு எடுக்கணும். இது உட்காந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வாங்கி நீங்கள் உரித்து வச்சிட்டிங்கன்னா ரெகுலராக ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ஸில் நீங்கள் ஒரு 4 தடவை அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 1/2 kg வாங்கினீங்கன்னா ஒரு 4 தடவை நீங்கள் வச்சுக்கலாம். இது பண்ணுறப்போ ஹை ப்ரோட்டீன், இது ரிச் ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு. இதே இது இந்த மொச்சக்காய்க்கு சப்ஸ்டியூட்டாக வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதோட காய் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாமே ஒரு சீசன் வந்து நமக்கு அந்த சம்மர் முடிகிற டைமில் வந்து இது எல்லாமே நிறைய ரோட் சைடில் வந்து சேல் பண்ணுவாங்க. குவியெல்லாம் இப்படி போட்டு வச்சு சேல் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து 1 kg அந்த 2 kg அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் உரித்து ஃப்ரீசரில் தனித்தனி பேக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மொச்சக்காய் ஒன்று சொல்லியிருக்கேன்னா, இது வந்து மொச்சையோட காய். இன்னொன்று துவரம்பருப்போட காய் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சன்னா இருக்கு இல்லையா, பிளாக் சன்னா, ஒயிட் சென்னாலாம் இருக்குல்ல, இதெல்லாம் பச்சையாக வரும், அப்படியே அந்த செடியோட வேரோடு வரும். அந்த மாதிரி காய்களையும் இது நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இது எதுவுமே எங்கிட்ட இல்லை, இதெல்லாம் நான் அந்த சீசனில் நான் வாங்கலை, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பட்டர் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அது எனி டைம் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட்டர் பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பீன்ஸும் சீசனில் இல்லை, கிடைக்கல அப்படின்றப்ப க்ரீன் பீஸ்க்கே நீங்கள் போயிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எத்தனை டிஷ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரே மெத்தடில் பண்ண போகிறீங்க. பட் டேஸ்ட்டு நீங்கள் போடுற அந்த காயை பொறுத்து வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் கிடைக்கும். சன்னா போட்டு பண்ணையில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், மொச்சக்காய் போட்டு பண்ணையில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், பட்டர் பீன்ஸ் போட்டு பண்ணையில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியில் வந்து நீங்கள் இதை மாற்றுறதுனால எவ்வளோ விதவிதமான டிஷ் பண்ணலாம். அதில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து நீங்கள் 15 நிமிஷம் அடுப்பு முன்னாடி நின்னால் போதும், உங்களுக்கு 2 வேளைக்கான சாப்பாட்டுக்கான ஒரு கிரேவி ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். இது சூப்பரான ரெசிபி இல்லையா? இதை நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது சூப்பராக இருந்ததா இல்லையான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இன்க்ரீடியண்ட்டில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இதுக்கு வந்து போட போகிறது வந்து சாப்டு ஆனியன் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொட்டேட்டோவை தோல் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக போட வேண்டாம். சில குழந்தைங்க எனக்கு பொட்டேட்டோ வேணும், சப்ஜியில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, டொமேட்டோ வந்து நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன், அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை, இதை வந்து நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் சால்ட் எடுத்துருக்கிறேன், ஆயில் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். இந்த கசூரி மேத்தியும் இங்கே நான் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு 5 மசாலா வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட் மசாலான்னு சொல்லுவேன் நான். எப்படின்னா இந்த 5 தான் எல்லா மசாலாலையும் இருக்குது. எல்லா நார்த் இந்தியன் டிஷ்லேயும் இந்த மசாலா தான் இருக்குது. பட் எது எவ்வளோ போடுறங்கிற பொறுத்து ஒரு டிஷ்ஷும் டேஸ்ட்டு மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷில் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் கூட போடவே கூடாது, ஜாஸ்தி போடவே கூடாது. 1/2 டீஸ்பூன் போட்டால் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு மாறிடும். இது வந்து கரம் மசாலா பவுடர். இந்த கரம் மசாலா பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட்டில் சோம்பு பொடி அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். இது நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கரம் மசாலா பவுடர். இது ஜீரா பவுடர், ரோஸ்டட் ஜீரா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணுறப்ப எப்படி பண்ணணுன்னா, இஞ்சி நிறையா எடுக்கணும், பூண்டு வந்து கம்மியாக எடுக்கணும். அதாவது எவ்வளோ கம்மியாக எடுக்கணும், கிட்டத்தட்ட ஆஃப். 500 கிராம் இஞ்சி எடுக்கிறீங்களா, 250 கிராம் பூண்டு எடுக்கணும். இஞ்சி தோலெல்லாம் சீவி அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப அப்போ வந்து 500 இருக்கணும் இஞ்சி. ஸோ அதோட கரெக்டாக ஹாஃப் வந்து கார்லிக் இருக்கணும். கார்லிக்கில் அந்த பூண்டில் மேலே உள்ள அந்த மூக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங் போர்ஷன், ஹெட் போர்ஷன், அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் கம்மி குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் அந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் இஞ்சி எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் கார்லிக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறப்ப கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதம் 1.5 மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக வரும். ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும், ரா ஸ்மெல் இருக்காது, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இல்லைனா எல்லோரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் அரைச்சி வச்சோம், ஆனால் ஒரு மாதிரி பச்சை கலர் ஆகிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சோம், வாசனை போயிட்டு வேறு வாசனை வந்துட்டு அப்படிம்பாங்க. அதுக்கான ரீசன் வந்து இதுதான். கொஞ்சம் மஞ்சள், உப்பு, ஆலிவ் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு சொல்கிறேன் இல்லையா, இதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட குவான்டிட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யாராவது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. வேணுன்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்கிறப்ப சிக்கும்ல மிக்சி, அப்போ மட்டும் கொஞ்சம் 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 தண்ணி விட்டுக்கோங்க. எடுத்து வைக்கிறது வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எப்பப்போ வேணுமோ அப்போல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக உள்ளே வச்சுடுங்க. இப்போ இந்த 5 மசாலா நான் சொல்லியிருக்கேன், இதுதான் சீக்ரெட் மசாலான்னு சொன்னேன். ஸோ சீக்ரெட் மசாலா போட்டு 5 மசாலா போட்டு பண்ணுற சப்ஜி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஓகேயா? இப்போ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியாச்சு. இதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஈஸி. இதில் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து கிட்டே நின்று அந்த முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறீங்கள, அப்போ மட்டும் சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது ஆட் பண்ணணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த டிஷ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கும் ஆயில் நான் நிறையெல்லாம் போடலை, 3 டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். பார்த்துக்கோங்க ஆயில் எவ்வளோ போட்டிருக்கிறேன்னு. இதில் நான் இந்த டிஷ்க்கு கொத்தமல்லியும் சொல்லியிருக்கிறேன், கசூரி மெத்தியும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. கொத்தமல்லி வந்து குக் பண்ணி முடித்து இந்த குக்கரை ஆஃப் பண்ணி திறப்போம் இல்லையா, அப்போ ஆட் பண்ணணும். கசூரி மெத்தி வந்து குக்கர்லேயே போட்டுடலாம், நீங்கள் குக் பண்ணுறப்பே போட்டுடலாம். ஆனால் அப்போ வந்து க்ரஷ் பண்ணி போடணும், உங்கள் கையில் க்ரஷ் பண்ணி போடணும். இப்போது இது சூடாயிடுச்சு. நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நான் வந்து எப்போவும் சொல்கிற மாதிரி ஆனியன் வந்து கொஞ்சம் சைடில் ப்ரௌன் ஆகட்டும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் சாட்டே ஆகிடுச்சு. இதில் வந்து அடுத்து டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இது எவ்வளவுக்கு வதங்கணும் அப்படின்னா, அந்த ஆனியனும் டொமேட்டோவும் சேர்ந்து பைண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு வதங்கணும்.
ஆனால் அந்த தக்காளி வந்து கரெக்டாக வதங்கலைன்னா ஒரு ரா ஸ்மெல் கொண்டு வந்து உங்கள் டிஷ்ஷு வந்து எப்படின்னா அன்குக்டாக ப்ராப்பராக குக் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். ஸோ இது வந்து தக்காளி நல்லா வதங்கி பைண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் டைம் கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்தில் எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ். இந்த டிஷ்ஷில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஒரு வேளை தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கெட்டியாக வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டர் கொதிக்க வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி நிறையா இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, கூட கொஞ்சம் நேரம் அதை பாயில் விட்டு அந்த தண்ணி போகிற அளவுக்கு விட்டுறலாம். ஏன்னா 2 வகையிலையும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டிஷ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பிரியாணிலாம் உதிராக ரைஸ் வரணும், குழஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரிலாம் கிடையாது. இது எவ்வளோ குழஞ்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சேர்ந்து ஒன்றா பைண்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து எடுத்து வைக்கிறப்ப நமக்கு வந்து கண்ணில் வந்து பொட்டேட்டோ தனியாக இது தனியாக அது தனியான்னு தெரியாது. நீங்கள் பாவ் பாஜி மசாலா கடையில் பார்த்துருப்பீங்க இல்லையா, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இது நம்ம ஹோம்மேடு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாவ் பாஜி மசாலான்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், தக்காளி அண்டு ஆனியன் வந்து கொஞ்சம் பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி தோல் எல்லாம் கலண்டு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசி ஆட் பண்ணிங்கனாலும் ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே பாருங்கள், பாத்திரத்தோட அடிப்பாகத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். அது ஒட்டுதுன்னா அதுதான் வந்து ரா ஸ்மெல் போயிட்டு அந்த பச்சை வாசனை போயிட்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது ஒட்டுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் நேரம் கிளறிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷில் வந்து இந்த ராவாக இஞ்சி பூண்டோட வாசனை இருக்கும். அது இன்னுமே அந்த டிஷ்ஷை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க, அப்புறம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி கணக்கு சொல்கிறதா இருந்தால், இதோட குவான்டிட்டியோட இது சொல்கிறதா இருந்தால், நீங்கள் வந்து ஒரு ஆனியன் ஒரு தக்காளி அப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் ஒரு தக்காளி ஒரு பொட்டேட்டோ அப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ஓட சீடு. ஸோ இப்போ நான் அடுத்தது பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ முதல்ல வெங்காயம் தக்காளி, அப்புறம் அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு, அப்புறம் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, ஏன்னா இது இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் கிளறிட்டுருக்கிறப்ப கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழேயும் ப்ரௌன் ஆயிரும், சைட்லேயும் ப்ரௌன் ஆயிரும். இப்போ பொட்டேட்டோவோடு சேர்ந்து நல்லா ஒரு சாட்டே ஆகிடுச்சு. இப்போ இதே டிஷ் வந்து சன்னா மசாலா இருக்குல்லையா, சன்னா இருக்கு இல்லையா, ஒயிட் சன்னா, காபூலி சன்னான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட பண்ணலாம். அதில் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி சன்னா இல்லை காஞ்ச பட்டாணி அதிலெல்லாம் பண்ணுறீங்கன்னா நாளே ஊற வச்சு குக் பண்ணினது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஒட்டுது பாருங்கள். ஸோ இந்த ஒற்ற பதம் வந்ததும் அடுத்ததை ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். கசூரி மேத்தி போடுறப்ப மட்டும் இப்படி கையில் வச்சுட்டு இப்படி பண்ணி போடுங்க, அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், என் கைக்கு அந்த கையிலேருந்து கீழே பாருங்கள், அவ்வளோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விழுது பாருங்கள். அதுதான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் வாசனை. இப்போ நான் அந்த 5 மசாலாவும் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த சப்ஜி பண்ணுறப்போ இந்த 5 மசாலா மட்டும் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒன்று வதங்குற டைமில் நீங்கள் அடுத்தது எடுத்துக்கலாம், அதுவே தாராளமாக போதும். இப்போவே சூப்பராக ஒரு வாசனை வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ நான் வெளியே வச்சுருக்கிறதுல கொத்தமல்லி மட்டும்தான் போடலை, மற்ற எல்லாம் போட்டுட்டேன். சால்ட் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து இந்த ஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் சால்ட்டு, நான் 3/4 எடுத்தேன், 1/4 எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன். இப்போ
தண்ணி ரொம்ப முக்கியமானது. தண்ணி வந்து அளவு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து சூடாகுது. தண்ணி ஊற்றுறதுக்காக நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த எல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கு இவ்வளோவுக்கு மேலே இருக்கணும் தண்ணி, அவ்வளோவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து குக் ஆகி வரையில் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இதில் கசூரி மேத்தி போட்டிருக்கிறேன், கொத்தமல்லி எல்லாம் போடலை. இப்போ நான் வந்து குக்கரை மூடிடுறேன். என்னோட இந்த சின்ன குக்கருக்கு வந்து 3 விசில் வந்து ஒரு கப் ரைஸுக்கு குக்கிங் டைமுக்கு 3 விசில் நான் வைப்பேன். அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் 3 இல்லை 4 இல்லை 5 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ பிகினராக இருந்து பயமாக இருக்குது அப்படின்னு, இல்லை நான் அவ்வளோ வச்சேன்னா அடியில் ஒட்டிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி கூட வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 4 விசிலில் இது வந்து நல்லா மேஷ் ஆகி வரும். அப்படியும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் இதை திறந்துட்டு கீரை மத்து இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா மேஷர் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் பைண்டான மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பெல்லாம் ஓகேயா இருக்கா, இன்னும் போடணுமா எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொத்தமல்லி இலையே போட்டுக்கலாம். இது ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இது நம்ம இப்போ திறந்து பார்த்துக்கலாம் எப்படி குக் ஆகிருக்கு, எப்படி கரெக்டாக இருக்குதா என்னன்னு பார்க்கலாம். கரெக்டாக குக் ஆகிருக்குது. இப்போது வந்து எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக குக் ஆகிருக்கு. பட் நீங்கள் பாருங்களேன், தண்ணி மேலே தனியாக இருக்குதா, இந்த பொட்டேட்டோ எல்லாம் தனித்தனியாக ஒரு பீஸாக இருக்குதா, இதை எடுத்து பாருங்கள். இது வெந்துச்சான்னு பாருங்கள். ஆல்ரெடி குக்டு நைஸ்லி மேஷ் ஆகுது பாருங்கள். ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா, இந்த கீரை மத்து இருக்கும்ல அது இல்லைன்னா மேஷர் வச்சு இதை இப்படி நல்லா இப்படி மசிச்சு விடுங்க. இது அப்படியே இந்த நார்த் இண்டியன் கடைகள்லாம் இருக்குது இல்லையா, பாம்பே சைடில் மற்ற இடத்துலலாம் நார்த் இண்டியன் ஷாப் வச்சுருப்பாங்க இல்லையா, ரெஸ்டாரண்ட்டு, அங்கே என்ன ஃப்ளேவர் இருக்குமோ அந்த ஃப்ளேவர் இதில் வரும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து அந்த கசூரி மெத்தி ஆட் பண்ணது, பொட்டேட்டோ ஆட் பண்ணது, இதில் தான் அந்த ஃப்ளேவர் வருது, அந்த ஜீரா பவுடர் இதெல்லாம். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு வாட்டர் தனியாக இது தனியாக இருந்ததுலேயே இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குதா. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் சேர்ந்து திக்காயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கோ, தோசையில் லேயர் பண்ணுறதுக்கோ, பாவ் பாஜி அதுக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஓகே இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி ஃபுல்காக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து இந்த கறி தோசை மாதிரி இது போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு நல்லாவே கிளியராக சொல்கிறேன். எப்படின்னா, தோசை போட்டுட்டு தோசை மாவை தடவிட்டு இதை வந்து அது மேலே ஒரு கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சுற்றிலும் கீ போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக சின்ன பசங்கன்னா ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது, எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக ஹெவியாக இருக்கும். அதை லேயர் பண்ணிவிட்டு சுற்றிலும் நெய் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் திருப்புங்க. இல்லைன்னா இந்த கிரேவி இருக்குல்ல, இந்த கிரேவியில் வந்து தோசை ஊறி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உடஞ்சிரும் நீங்கள் திருப்பையில். அதனால் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. தோசை நைஸாக ஊற்ற வேண்டாம், கண்ணாடி மாதிரி கீ ரோஸ்ட்டு மாதிரி அப்படி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டதுக்கப்புறம் தீயை குறைச்சிடுங்க, சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு எல்லா பக்கமும் லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி லைட்டாக அந்த தோசையை தூக்கி பாருங்கள். அப்போ வந்து அந்த மசாலா எல்லாம் தோசையில் ஒட்டிட்டு கல்லில் ஒட்டாமல் வருதுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லை தோசையில் ஒட்டாமல் கல்லில் ஒட்டிகிட்டு இருக்குது, நீங்கள் தூக்குறப்ப தோசை மட்டும் தூக்கிட்டு மசாலா கீழே விழுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுருங்க கல்லில். அதுக்கு தான் நான் சிம்மில் வைக்க சொல்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி தீ இருந்ததுன்னா அது அப்படி கரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் டர்ன் பண்ணி பக்கத்துலேயே ஒரு தட்டு வச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த கிரேவி, இந்த இதில் உள்ள இந்த பட்டாணியோ இல்லை அந்த பச்சை பட்டாணி, இல்லைன்னா நீங்கள் என்ன காய் உள்ளே போட்டிருக்கீங்களோ, துவரம்பருப்போட காய் இல்லைன்னா மொச்சக்காய் இப்படி போட்டிருக்க ஏதாவது ஒன்று அதுலேருந்து உதிர்ந்து விழாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உதிர்ந்து விழுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கணும். ஸோ ஒரு தடவையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் போடணுமா வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த தோசையை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க.
ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா இந்த சூசி ரோல்லாம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி சின்ன சின்ன ரோலாக கட் பண்ணி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. வைக்கிறப்ப லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த ரோல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லையா கொஞ்சம் பெரிய பசங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு தோசையை ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக 2ஆக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே எடுத்து இந்த ஷவர்மாலாம் சாப்பிட்றாங்களா அது மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான். இப்போ அது வந்து பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து ஃபைனலாக கடைசியாக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போடலான்னு சொன்னேன். இப்போ நான் அதை இதில் போட்டுறேன். ரொம்ப மணமாக இருக்குது, ரொம்ப வாசமாக இருக்குது. இது வந்து எல்லா வகையான டிஷ்க்கும் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். முக்கியமாக சப்பாத்தி, ஃபுல்கா, பூரி, தோசை, ஏதாவது ஒரு பன்னு, ப்ரெட்டு, பாவ் பன்னு. ப்ரெட்டுக்குள்ளே கூட இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு டோஸ்டரில் வச்சுட்டு மேலே லைட்டாக கீ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரெட்டு டோஸ்டராக எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு நடுவில் அந்த ட்ரையாங்கிளாக கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவசரமான நேரத்தில் ஒரு டிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து விதமாக வேறு ஐட்டத்தோட காம்போ கொடுக்குறப்ப ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. டெய்லி அப்படி கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களையும் திட்டுவாங்க, என்னையும் திட்டுவாங்க பசங்க. ஸோ அதனால் இந்த ஆண்டி இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு என்னையும் திட்டுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக எந்த டிஷ்க்கு எப்பப்போ கொடுக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகே, இதை நான் இப்போ டிஸ்பிளேயில் வைக்கிறேன். இந்த க்ரீம் வந்து அடிஷ்னலாக தான் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா இது எப்படி ஊற்றுறதுன்றதுக்காக காட்டியிருக்கிறேன். இந்த டிஷ்ஷில் கட்டாயம் சேர்க்கணுன்னு இல்லை. ஓகே, சூப்பரான நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஒரு 5 மசாலா போட்ட சீக்ரெட் ரெசிபி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டிஷ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லோரும் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.